மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு டின்னருக்கு பொங்கல் ரவை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். சாம்பார் இதுக்கு வச்சுருக்காங்க. சைடிஷ் சட்னி வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், கத்திரிக்காய் தொக்கு வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர் டேஸ்ட்டில் இன்றைக்கி பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு டம்ளர் பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு நம்ம ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கணுங்க. பாசிப்பருப்பு இதை வறுத்தும் போடலாம், வறுக்காமலும் போடலாம். நான் வறுக்கலை. குக்கர் அடுப்பில் வச்சு 4 விசில் விடட்டும், நம்ம எடுத்துக்கலாம். குக்கரை வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கணுங்க. நெய் ஒரு 3-4 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு தகுந்தபடி. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகு சீரகங்க 1-2 மட்டும் மிக்சியில் போட்டு அடித்து போட்டிருக்கேன். முழுசாக போட்டால் புறக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி மிக்சியில் 1-2 உடச்சி போடுங்க. நல்லா ஒரு இடி வரல வச்சு நச்சு போடுங்க. அப்படியே உடம்போட சேர்ந்துருங்க. பொங்கல் டைஜஸ்ட் ஆகாது. நம்ம மிளகு ஜீரகம்லாம் சாப்பிட்டா தான் நல்லா டைஜஸ்ட் ஆகுங்க. 2 டம்ளர் ரவை எடுத்துருக்கேன். அதையும் கூட போட்டு நம்ம வறுத்துக்கிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்துக்கணுங்க. நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வெந்நிங்க 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணிங்க. வெந்நி சூடு பண்ணி ஊற்றிருக்கேன். சூடு பண்ணி ஊற்றிட்டு நம்ம கிண்டி கொடுத்து கொஞ்சம் நேரம் விட்டோம்னா ரவை வெந்துருங்க. கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம கிண்டி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இங்கே குக்கரில் பருப்பு போடும்போது மஞ்சள் போடணுன்னா போட்டுக்கோங்க. நான் மஞ்சள் அதில் போடலை, இதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் கிண்டி கொடுத்து நல்லா வெந்துருச்சு. வெந்து வர நேரத்தில் நம்ம பாசி பருப்பை ஆட் பண்ணிவிடணுங்க. பாசி பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த மாதிரி மலர்ந்து வரணும். கூழாக போகக்கூடாது. இந்த மாதிரி மலர்ந்து வந்தோடனே அப்படியே நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம்னா இந்த ரவை பொங்கல் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் ரவை பொங்கல் ரெடிங்க. காலையில் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 3-4 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நெய் விட்டு கிண்டி இறக்குனோம்னா அப்படி நாக்கில் வச்சோன்னா தண்ணியாக கரைஞ்சி போங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு பொங்கல் ரவை பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே எடுத்து பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க பொங்கல் கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். யாருமே லைக் பண்ண மாட்டேங்க. பார்க்குற அனைத்து நல்ல உள்ளவங்களும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.